ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து ஃபோனை திறந்தாலே வந்து எங்கும் விஜய் எதிலும் விஜய் அண்ட் ஜனநாயகன் இந்த படத்தை பற்றி தான் வந்துட்டு பெருசாக பேசப்படுது. இதுக்கு நடுவில் வந்து எனக்கு எல்லார் மேலேயும் கோவம் ஆசன் ஒரு விஜய் ரசிகராக இருக்கட்டும் அல்லது எனி எக்ஸ்வைசி எந்த நடிகருடைய ரசிகராக வேணா இருக்கட்டும், ஆடியன்ஸாக நம்ம எல்லார் மேலேயுமே உண்டான எனக்கு பொதுவான கோவம் பல கேள்விகள் இருக்குது. அதுக்கான வீடியோவாக தான் வந்து இது இருக்க போகுது. ஸோ முதல் விஷயம் வந்துட்டு ஒரு சில சைடு வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த பிரணவ் அப்படின்னு ஏதோ ஒரு நபர் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அவர் தான் வந்து இதை முதல்ல வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து இதை பத்தின நாலேஜை எடுத்துட்டு பேசுங்க. இது வந்து யாருடைய சதியும் கிடையாது. அந்த பிரிண்ட் வந்து வந்துச்சு இல்லையா, ஜனநாயகன் பிரிண்ட் வந்ததுல எடிட் ரெஃபரன்ஸ் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்மளுடைய சினிமா இண்டஸ்ட்ரியோட புரோட்டோகால் படி பார்த்தீங்கன்னா, அது வந்து தயாரிப்பாளர், இயக்குனர், சம்பந்தப்பட்ட நடிகர், முக்கியமான நடிகர் அண்ட் எடிட்டர், இவங்க 4 பேர் கிட்ட மட்டும் தான் இந்த காப்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து நியாயம். ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக் என்ன தெரியுமா, இந்த பிரிண்ட் வந்தது தான் வந்துச்சு. விஜய் படம் வந்து எப்படி தேட்டர்ல ரிலீஸ் ஆனாலும் போகிற கூட்டம் போக தான் போகுது. அங்க போய் அதை பார்க்க தான் போறீங்க, கொண்டாட தான் போறீங்க. அப்படி இருக்கும்போது போன்ல வர ஒரு ரேண்டம் பிரிண்ட்டை வந்து விஜய் ரசிகர்களே வந்து ரொம்ப ஹைப் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸா வைக்கிறது பெருமை நினைக்கிறீங்களா? இது நீங்க பண்ற எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு ரியலைஸ் ஆகுதா? நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப நாகரிகமா ரொம்ப பொறுமையா கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் பீயிங் இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் லைக் கொஞ்சம் கொஞ்சம் வருஷனே கூட வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் எனக்கு வந்து சினிமாவை நேசிக்கிற ஒரு பெண்ணா வந்து என்னோட இந்த பதிவை வந்து நான் பதிவு பண்றேன். என்னன்னா, எனக்கு இது ரொம்ப அக்லியா இருக்கு. நீங்கெல்லாம் பண்றது கொஞ்சமாவது அறிவோட தான் பண்றீங்களா அப்படின்னு எனக்கு கேட்கணும் போலதான் இருக்கு. ஏன்னா விஜய் ரசிகர்களே வந்து ஹைப் பண்ணிட்டு இருக்கோம், ஏன் தலைவன் படம். எனக்கு புரியல. அந்த கிராஃப்ட் சினிமான்றது ரொம்ப அழகான கிராஃப்ட். அதுக்கு பின்னாடி ஒரு அழகான ஒரு ஆர்ட். அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் வேலை பார்த்திருக்காங்க தெரியுமா? நீங்க சொல்ற மாதிரி விஜயும் விஜய் சார் நாட்களுமே கூட இதை ரிலீஸ் பண்ணிருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது விஜய் நெகட்டிவ் ஆளுகள் வந்து எல்லாரும் சொல்றது என்னன்னா, விஜய் சைட்ல இருந்து அதை பண்ணிருக்காங்க, இது வந்து அரசியலாக்க பாக்குறாங்க, அதுவாக்க பாக்குறாங்க, எல்லாமே வச்சுக்கோங்க. பணம் படைத்தவர்கள், பலம் படைத்தவர்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. ஆனா தன்னுடைய பேர் ஒரு செகண்ட் இப்படி பிளாஷ்ல வந்து போகுமா, நாங்க அத்தனை பேர் வேலை பார்த்திருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய உழைப்பை பத்தி எவனாவது யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம ஒரு படத்தை வந்துட்டு தியேட்டர்ல பாக்குறதுக்கு டிக்கெட் பிளாக்ல விற்கிறாங்கன்னா அதையும் கொடுத்து வாங்கி பாக்குறோம். ஒரு சில பேர் அதையும் பிரச்சனை பண்றீங்க. இப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து ஊழல் நடக்குது, லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னா அதை பிரச்சனையா பேசுறீங்க. இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் வரும்போது இதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஒரு ஆடியன்ஸா நீங்க கேள்வி கேட்கலாம். சில பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, நாங்க வந்து எஜுகேட் பண்றோம். எப்படி எஜுகேட் பண்றீங்க? இந்த பிரிண்ட் வந்துச்சு தெரியுமா, அந்த பிரிண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கம் கொடுக்குறாங்களா? டேய், யாரா நீங்களா? எஜுகேட் எப்படி பண்ணுவீங்க இவ்வளவு சீப்பான முறையிலையா? அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். வைரசி நடக்குது, காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தும் பெரிய பெரிய ரசிகர்களுடைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸுடைய படங்கள் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இதே கமல்ஹாசன் சார் படம் வந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எல்லாரும் அதுக்கு அகெயின்ஸ்டா தான் இருப்பீங்க. ரஜினி சார் படம் வந்து அகெயின்ஸ்டா தான் இருப்பீங்க. அப்போ விஜய் சாருடைய படமும் வெளியிட வரும்போது அகெயின்ஸ்டா தான் நிக்கணும். இது நீ இந்த ரசிகர் அந்த ரசிகர்னு எல்லாம் பார்க்காத. இது வெறும் கிராஃப்டா பாரு, உனக்கு அப்ப தெரியும். நீ யோசிச்சு பாரு, நீ ஒரு படத்துல அவ்வளவு நாள் வேலை பார்த்திருப்ப, வேர்வை சிந்தி உழைச்சிருப்ப, உன்னோட பேர் அந்த பெரிய ஸ்கிரீன்ல வரும், உன் ஃபேமிலி, குழந்தை குட்டி, பொண்டாட்டி எல்லாரையும் கூட்டிட்டு போய் காட்டணும். எப்படி இந்த ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போற பேருக்கு. அப்படி நீ வேலை பார்த்திருக்க ஒரு படம் இப்படி நெட்ல விட்டுட்டாங்கப்பா, அதுக்கு மதிப்பே இல்லாத மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, உனக்கு எவ்வளவு வலிக்கும். இது யாரு சைடா வேணா தப்பா இருந்துட்டு போகுது. நான் என்ன சொல்றேன், விஜய் சார் சைடு கூட பிரச்சனையா இருந்துட்டு போகுது, அல்லது இவங்க சொல்ற சோகால் இனி அரசியல் அல்லது பாலிடிக்ஸ் என்னவா வேணா இருந்துட்டு போகுது. பட் ஆடியன்ஸா நம்ம படம் பாக்குறோம் தெரியுமா? படம்ன்றது ஒரு இமோஷன் இல்லையா? சோகமா இருந்தா தேட்டருக்கு போயிடுவோம், ஃப்ரெண்ட்ஸோட எங்க வெளில போகணுமா தேட்டருக்கு போயிடுவோம், நம்ம நேரத்தை கழிக்கணுமா தேட்டருக்கு போயிடுவோம். படம்ன்றதை நம்ம இவ்வளவு நாள் நம்ம கூடவே வந்து டிராவல் ஆகி வந்திருக்கு. அப்படி ஒரு படம் பாக்குற ரசிகையா உனக்கு இந்த கேள்வி எல்லாம் எழவே இல்லையா? அவ்வளோ கேஷுவலா ஒரு பிரிண்ட் நீ அவ்வளோ அசால்ட்டா எல்லாருக்கும் ஷேர் பண்ற, அதை வந்து கட் பண்ணி ஸ்டேட்டஸ்ல போடுறதுலாம் இருக்கிறதுல எனக்கு உச்சக்கட்டும். இதுல சில ரிப்ளைஸ் வந்து எனக்கு வந்துச்சு நான் கேட்கிறப்போ, அதெல்லாம் அன்ஃபேர் இல்லையாங்க, என்ன இது அப்படின்னு கேட்டா, விஜயண்ணா வந்து இது வெளியிட்டு இருக்காரு. எனக்கு புரியல, விஜயண்ணா வெளியிட்டதாவே இருக்கட்டும், நீ உன்னை வந்து சோகால் ஃபில்ம் மேனியாக்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிக்கிறல்ல, எனக்கு வந்து நான் தீவிர ரசிகர்னு சொல்றல, ஒரு ரசிகரா இதை நீ பண்றதுக்கு வெக்கப்படணும். இது ரொம்ப தப்பு. இதை வந்து நீ ப்ரொமோட் பண்ணிக்கிற அளவுக்கு, நீ வந்துட்டு குளோரிஃபை பண்ணி பேசுற அளவுக்கான நல்ல விஷயம் கிடையாது. யாரு எப்படி வேணாலும் ஒரு ஒரு படத்தை வந்துட்டு இந்த மாதிரி பைரசி மூலமா வெளியில விடுறதா இருக்கட்டும், அல்லது தப்பா ரெக்கார்ட் பண்ணி விடுறதா இருக்கட்டும், எதுவா வேணா பண்ணட்டும். படங்கள் திரையரங்குகள்ல வெளியாகிற படங்கள் திரையரங்குகள்ல பாக்குறதுக்காக மட்டும்தான். ஓடிடியில வெளியாகிற படங்களை ஓடிடியில பாக்குறதுக்கு மட்டும்தான்.
நோபடி இஸ் காட் த ரைட்ஸ் டு ரெக்கார்ட் அண்ட் இந்த மாதிரி பப்ளிஷ் பண்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அதை நீங்க பார்த்துட்டு க்ளோரிஃபை பண்றீங்க தெரியுமா, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் இந்த வீடியோலாம் நீங்க பாக்குறீங்கன்னா யூ ஷுட் ஃபீல் அஷேம் அண்ட் நீங்க சொல்லணும், டேய் இது பண்றது தப்புடா, அது எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு, நம்ம இதை பண்ணலாமா, நம்ம இத்தனை வருஷமா படம் பார்த்துட்டு இருக்கோம், இது தப்பு இல்லையா, இது நீ பண்ணாதுன்னு சொல்லி நீங்க பண்ணாதீங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் பண்ண விடாதீங்க. அதுதான் இந்த சினிமாக்கு லீஸ்டா நீங்க பண்ற ஒரு உழைப்பு, ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அதுல அத்தனை பேருடைய கனவு, லட்சியம், உழைப்பு அவ்வளோ இருக்கு. நான் திரும்பவும் தான் சொல்றேன், பணம் படைத்தவனுக்கும் பலம் படைத்தவனுக்கும் இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னும் சினிமாவை வியந்து பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிற ஊர்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சினிமா ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட் நோ மேட்டர் வாட். யார் அதுக்கு அகெயின்ஸ்டா வந்தாலும், யார் உள்ள வந்தாலும், யார் வெளியில போனாலும் சினிமான்றது நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளா ரசிச்சுட்டே தான் இருக்க போறோம். அண்ட் இது ரொம்ப அழகான ஒரு கலை. அந்த கலையை தயவு செய்து ஆடியன்ஸா இருக்கிற நம்மளே வந்து கேவலமாக்கி அதை கொன்னு புதைச்சிட வேணாம். ப்ளீஸ் ஐம் ரெக்வெஸ்டிங் யூ ஆல். முடிஞ்சதுன்னா இந்த தப்பை எவனையுமே பண்ண விடாதீங்க. அதுவும் குறிப்பா விஜய் ரசிகர்கள் பண்றது எனக்கு யாரா நீங்களான்ற மாதிரி இருக்கு. ப்ரோஸ் மாத்திக்கோங்க ப்ரோஸ்.